Hello friends, welcome back to Jayanthi Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி chicken 65. குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். chicken 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த chicken 65 எப்படி செய்யறதுன்னு நிர்மலா சிஸ்டர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாம இத செய்து காட்டலாம் வாங்க. தேவையான ingredients boneless chicken 1/2 kg. தயிர் 3 tablespoon. Inji poondu paste 1 tablespoon. Garam Masala 1 tablespoon. Malli tool 1 tablespoon. Manjal tool 1/4 tablespoon. Corn flour powder 1.5 tablespoon. Kashmir chili powder 2 tablespoon. Chicken Kabab powder 1 tablespoon. முட்டை 1. உப்பு தேவையான அளவு. chicken 65 செய்யிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேஸ் ஒன்னு தயார் செய்யணுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல தயிர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனியா தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கபாப் பவுடர் சேர்த்துக்கலாம். கார்ன் ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு எக் சேர்த்துக்கலாம். இந்த பேஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. அந்த தயிர்லையும் எக்லையும் இருக்க வாட்டரே நமக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். chicken 65க்கு பேஸ் நமக்கு தயாராகிடுச்சுங்க. அந்த தயிரும் முட்டையில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக இருந்தது. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம சிக்கனில் நல்லா கலக்குங்க. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாங்க. மசாலா வந்து சிக்கனில் நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊறினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கனில் ஊற ஊற தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேஸை வந்து சிக்கனில் வந்து நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் பொறுத்து நம்ம chicken 65 செய்யலாம். மூடி வச்சிடலாங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா சிக்கனோட மசாலா வந்து நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணலாங்க. பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் வந்து சூடாகிட்டு இருக்கு. ஆயில் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சிக்கனாக அதில் சேர்த்துக்கலாம். மெதுவாக திருப்பி போடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சிக்கன் வந்து கரிஞ்சிருங்க. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் கூட வைக்கலாம். ஏன்னா சிக்கன் வந்து வேகணும். நல்ல மசாலா வந்து அது கூட நல்லா ஊறி இருக்கு. சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துருவோம். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே சிக்கனை வைங்க. அப்போ தான் வந்து ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக சுவையான chicken 65 தயாராகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜெயந்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆரோக்கிய சுவை ஆரம்பம். தேங்க்யூ.